கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And I myself will be a wall of fire around it, declares the Lord, and I will be its glory within. செக்கரியா 2:5. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கட்டப்பட்ட ஒரு சிறிய நகரம் இருந்ததா. அதன் பெயர் சாலேமா. அந்த நகரத்திற்கு உயரமான மதில்களும் பலமான கதவுகளும் இல்லை. அதனால மக்கள் எப்போதும் பயத்திலேயே வாழ்ந்தாங்களா. எதிரிகள் வந்தா நம்ம யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு கவலை அவங்க மனதில் இருந்ததா. அந்த நகரத்துல மிரியாம் என்ற ஒரு தேவனை நம்பும் பெண் வாழ்ந்தாளா. ஒரு நாள் இரவுல அவ நகரத்தின் வெளியே நின்று தேவனை நோக்கி ஜெபித்தாளா. ஏசப்பா, எங்களிடம் பாதுகாப்பு இல்லை, ஆனா நீங்க இருக்கிறீங்க, எங்களை நீங்களே காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாலா. அன்று இரவு எதிரிகள் நகரத்தை தாக்க முயன்றாங்களா. ஆனா அவர்கள் நகரத்தை நெருங்கியதும் அவர்கள் கண்களுக்கு ஒரு அற்புதம் தெரிந்ததா. நகரத்தை சுற்றிலும் அக்கினி சுவர்கள் போல ஒளி வீசுச்சான். அந்த தீ எரியவில்லையா, ஆனா பயம்புறுத்துச்சா. அவர்கள் நடுங்கி ஓடிவிட்டாங்களா. அடுத்த நாள் காலையில மக்கள் வெளியே வந்தபோது எந்த சேதமும் இல்லாம, மதில்களும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை, ஆனா நகரம் முழுவதும் அமைதியா இருந்ததா. அப்ப மிரியம் சொன்னாலா, கர்த்தர் தான் நம்மளை சுற்றி அக்கினி சுவரா இருந்தாரு, அவர் நம்முள்ள வாசம் செய்தாரு அப்படின்னு சொன்னாலா. அன்று முதல் மக்கள் பயத்தை விட்டு நம்பிக்கையுடன் வாழ தொடங்கினாங்களா. தேவனின் சந்நிதி அந்த நகரத்தின் உண்மையான மகிமையா மாறுச்சா. மனிதர்கள் கட்டும் மதில்கள் ஒளிந்து போலாம், ஆனா தேவன் தாமே நம்ம சுற்றி பாதுகாப்பா இருப்பார். எந்த ஆபத்தும் நம்ம அணுக முடியாது. கர்த்தர் நம்மளுடைய பாதுகாப்பும் நமக்குள்ள வசிக்கும் மகிமையாவும் இருப்பார். ஆமேன்.